வணக்கம். வெல்கம் டு கனெக்ட் ஸ்ருதி. நான் ஒரு கதை படிச்சேன். எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த கதை வந்து ஒரு பென்சிலும், ஒரு ரப்பரும் பேசிக்கிற மாதிரி தான். அப்போ அந்த பென்சில் ரப்பர் கிட்ட சொல்லுது, "பென்சில் உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து பாவமா இருக்கு, வருத்தமா இருக்கு. நான் பண்ற எல்லா தவறுகளையும் நீ தான் திருத்தி என்ன வந்து சுத்தப்படுத்துற. ஆனா என்ன சுத்தப்படுத்தும்போது நீ ரொம்ப கரைஞ்சே போயிடுற. இருக்கிறதுல இருந்து ஒவ்வொரு தடவையும் நீ கரைஞ்சுக்கிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ரப்பர் சொல்லுது, "எனக்கு அது தெரியும். எனக்கு உன்னோட தவறுகள திருத்தும்போது நான் கரைஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா, எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, என்னோட படைப்பே வந்து அதுதான். நான் வந்து இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கேன். என்னோட வேலையும், என்னோட கடமையும் அதுதான். ஸோ, நான் வந்து இத பத்தி ஒரு பெருசா எதுவும் நெனச்சுக்கல. நான் வந்து கரைஞ்சுட்டே போனாலும் திருத்தி நான் வந்து உன்ன நல்லதா ஆக்குறேன். அடுத்த விஷயங்களுக்கு வந்து உன்ன கொண்டு போறேன். உன்ன முன்னோக்கி கொண்டு போறேன். அத விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு?" அப்படின்னு வந்து அந்த ரப்பர் சொன்னுச்சு அந்த பென்சில் கிட்ட. ஓகே. இந்த இடத்துல பென்சில் அப்படின்றது வந்து குழந்தைகள். அதாவது இப்ப நான் இருக்கேன்னா நான். ரப்பர் அப்படின்றது வந்து நம்மளோட பெற்றோர்கள். பெற்றோர்கள் என்ன கஷ்டப்பட்டாலும், என்ன இது பண்ணாலும் அவங்க அத பத்தி நான் பெருசா கஷ்டப்படுறேன். என் குழந்தைக்காக நான் இத பண்றேன், குழந்தைக்காக அத பண்றேன்னு அவங்க சொல்லிக்கிட்டதே இல்ல. கேட்டா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. "இது என் கடமைம்மா, இது என் கடமைப்பா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல ரப்பர் அப்படின்றது நம்மளோட பெற்றோர்கள் தான். நம்ம என்ன பண்ணாலும் அத பொறுத்துட்டு, மன்னிச்சு, நம்மள திருத்தி, நம்மள ஒரு நல்ல மனுஷனா இந்த சொசைட்டில வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்க இந்த ரப்பர் மாதிரி தேஞ்சுட்டே போறாங்க. எனக்கு இந்த கதை படிச்சதும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். வேற ஒரு கதையில மீட் பண்ணலாம். வணக்கம். ஸ்ருதி அஜய். பாய்.